நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதுதான் குளறுபடிகளுக்கு ஒரே தீர்வு என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்த நிலையில் அனைத்து தேர்வுகளிலும் முறைகேடு நடப்பதால் சிஸ்டத்தை மாற்ற முடியாது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பதிலளித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் நீட் தேர்விலிருந்து விலக்கு. நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆட்சி மாற்றம். அது நிகழும் போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லா தேர்வுலையும் முறைகேடு இந்தியாவிலே நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து நீட்லேருந்து எல்லாத்திலையும் நடக்குது. ஏதோ ஒரு இடம் இரண்டு நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும். அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து. அண்மையில் சிவகாசியில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சகோதரி முன்பே தங்கை உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு உற்பத்திக்கு பெயர் போன சிவகாசி பகுதி குட்டி ஜப்பான் என்றே அழைக்கப்படுகிறது. ஒருவேளை சொற்றுக்காக நாள்தோறும் உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் நிலையில் பட்டாசு தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் சில நேரங்களில் நிகழும் தவறால் உயிர் பலியும் ஏற்படுகிறது. இதேபோல்தான் சிவகாசி அருகே கீழத்திருத்தங்கலில் அண்மையில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 10 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த 10 பேரில் ஒருவரான வசந்தியும் அவரது அக்கா மாரியம்மாளும் விபத்து ஏற்பட்ட அதே பட்டாசு ஆலையில் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கம் போல் வேலைக்கு சென்று பணியில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட விபத்தின் போது மாரியம்மாள் தனது தங்கை வசந்தியை விபத்திலிருந்து தப்பித்துச் செல்லுமாறு கதறியுள்ளார். நாலாபுரமும் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் தன் கண்முன்னேயே தங்கை வசந்தி உடல் கருகி உயிரிழந்த துயரத்தை தன் மனம் ஏற்க மறுப்பதாக கண்ணீர் விட்டு கதறுகிறார் சிகிச்சையில் இருக்கும் மாரியம்மாள். தங்கச்சி நம்பவே கத்துனேன் தங்கச்சி வசந்தேன்னு கத்துனேன். கடைசி வரைக்கும் அவங்க முடிக்கும். இல்லை சார், அவன் ஓடிரு நான் இங்கிட்டு ஓடிடுறேன்னு சொல்லிட்டு ஓடுனான். அவன் எங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான்னு தெரியும். இந்த இழப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஒரு கடைக்கு போனாலும் ஒன்றத்தையும் போவோம். தங்கச்சி 3 வாரம் எப்பவும் அப்படித்தான் இருப்போம். எங்கேயும் போகணும் வைக்கனாலும் அவளை வந்துடுவா இவளை வந்துடுவா. அங்கே அப்படித்தான் சார் இருப்பான். இப்படி என்னையும் இப்படி ஒத்தையில விட்டுட்டு அவன் இப்படித்தான் போயிடுவான். நான் நினைச்சே பார்க்குறேன். இரட்டையர்கள் போல் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள் அக்காள் மாரியம்மாளும் தங்கை வசந்தியும் என கூறுகிறார் அவர்களின் தாயார் தனலட்சுமி. காலையில் இருவரும் ஒன்றாக வேலைக்கு சென்ற நிலையில் மாலையில் ஒருவர் மட்டுமே வீடு திரும்பியதை தன்னால் ஏற்க முடியவில்லை என கதறுகிறார் தாய் தனலட்சுமி. இல்லாத எங்களுக்கு ஒரே இதாக வேணுமா போன மாதிரி ஒரு உயிரே கொடுத்துட்டோம் இல்லை சார். உங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தாங்க? எனக்கு பிள்ளை எல்லாமே எல்லாம் ஆதரவு தான். எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளை எல்லாமே எனக்கு ஆதரவு தான். ஒரு நாளைக்கு 10 தடவைனாலும் வீட்டுக்கு வராமல் என்கிட்ட சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். வருவா போவோம். நேற்றுலேருந்து என் பிள்ளை காலையும் வீட்டு வாசலில் மிதிக்கலையே. காலையில் போன பிள்ளை திரும்பி வரலையே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கிறது. இதேபோல் பல கனவுகளுடன் வாழ்ந்து வந்த வசந்தி இன்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார். எனவே பட்டாசு ஆலையில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.